ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். கோல்டு காஃபு அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி மருந்து குழம்பு செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்கு வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு சுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சுக்கு நல்லா பொரியட்டோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருக்கு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டாச்சு. இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேங்க. இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு. இது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கிறேங்க. இப்போ இதில் 6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் துண்டுகள் ஒரு 1/4 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஊற்றிக்கிறேங்க. மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கிறேங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா வாசனைலாம் நல்லா போயாச்சு. இப்போ சுற்றி ஓரெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுடுறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கிட்டோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள், ஓரெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், சுவையான மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போது கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சளி இரும்பல் இருக்கும்போது வாய்க்கு சுவையே தெரியாதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி மருந்து குழம்பு வச்சு கொடுக்கும்போது வாய்க்கும் நல்லாயிருக்கும், தொண்டைக்கும் இதமாக இருக்குங்க. குழம்புக்கு தொட்டுக்க அப்பளம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அந்த அப்பளம் வச்சுன்னு இந்த குழம்பு நல்லா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இது மாதிரியான மருந்து குழம்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.